எல்லோருக்கும் தெரியும், ஒரு 2-3 மாதமாக ஒரு மிகப்பெரிய சலசலப்பு. இந்த கூட்டணி என்ன ஆக போகுது, இது எந்த திசையில் போக போகுது, நிறைய பேர் குளிர்காய நினைச்சாங்க. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பது போல் இன்னும் ஓரொரு மணித்துளிகள் ஒரு அறிவிப்பு வரும். எந்த காலத்திலும் இந்தியா கூட்டணியை யாரும் பிரிக்க முடியாது, இது வலிமையாக இருக்கிறது, வலிமையாக இருக்கிறது, வலிமையாக இருக்குன்னு சொல்லி நிகழ்ச்சியுடைய அழைப்புதழில் என்னுடைய பெயர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய பெயர், அதேபோல் அண்ணன் செல்வ பிறந்தை அண்ணனுடைய பெயர் இடம்பெற்றிருந்தது. உரையாற்றுவோர், சிறப்புரையாற்றுவோர்னு. நானும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களும் அவர்களும் உள்ளே வரும்பொழுது அண்ணன் செல்வ பிறந்தை அவர்கள் இல்லை, வேறொரு முன்னாடி வந்துட்டு ஒரு அவசர அழைப்புக்காக திரும்பி வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றிருந்தார். அதன் பிறகு ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிச்சிட்டோம். கடைசி வரைக்கும் இவர் வரமாட்டார் போல இருக்கு, இவர் வருவாரா மாட்டாரா நிகழ்ச்சிக்கு. பத்திரிகை நண்பர்கள்லாம் தலைப்புகள்லாம் ரெடி பண்ணி, உதயநிதி அப்செட்டு, செல்வ பெருந்தகை ஆப்சென்ட், நிகழ்ச்சிக்கு தலைப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. கடைசியில் அவரும் வந்து அதற்கும் வழி இல்லாமல் எனவே அவர் குறிப்பிட்டது போல நிச்சயம் அண்ணன் செல்வ பிறந்தகை அவர்களும் சரி, அந்த இயக்கமும் சரி, கரெக்டான நேரத்தில் எங்கே வரணுமோ போனால் தானே வர முடியும். நிகழ்ச்சிக்கு அவர் வந்தோடனே சொன்னார், மன்னிக்கணும் நான் லேட்டாக வந்துட்டேன்னு. நான் சொன்ன மன்னிக்கணும், நான் சீக்கிரம் வந்துட்டேன், நீங்கள் என்னை விட சீக்கிரமாக வந்துட்டு போயிட்டீங்க, இருந்தாலும் கரெக்டான நேரத்திற்கு வந்துட்டீங்க. நீங்கள் வர்ற அந்த 5 நிமிஷத்தை எங்களுடைய மாவட்ட செயலாளர் மேனேஜ் பண்ணிட்டாரு. அவருக்கு தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய சவால். இருந்தாலும் வந்ததற்கு சரியான நேரத்திற்கு அவர் வந்து விட்டார்.